என் மனைவி அழைத்து வந்தாயா இல்லையா? இந்த நேரத்துக்கு எங்கடா 108 வந்து ஆளை கொண்டே போய் ஒரு அடி அடக்கம் பண்ணி கொடுங்க. 24 நேரம் எப்ப போன் பண்ணாலும் அவன் கவலைப்படாத. சரிங்க. அதுக்கு நான் நெஞ்சிலேங்க குத்துவீங்க. ஏண்டா நீ குத்த போது நான் தாங்கல்ல, நான் குத்த மாதிரி நீ தாங்க மாட்டியா? உங்களுக்கு வந்து வெங்கல திரியாகம், இது வந்து மானிட திரியாகம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? மெதுவா தானே தட்டினேன். பரவாயில்ல. என் மனைவி அழைத்து வந்தாயா இல்லையா? ஏங்க நீங்க சொல்லி என்னைக்குங்க நான் தப்ப தவறா பண்றேன்? அப்படியா? நீ எல்லின்னா நான் என்னையா வந்து நிப்பேன். எப்படி அருமையான மந்திரி. மலை 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 மலைன்னு போனேன். சரி போன உடனே அம்மா அரமனையில் இருந்தாங்க. வேலை விட்டு கூட்டிட்டு வந்துட்டேங்க. என்னடா வேலை விட்டு கூட்டு வந்த? என்ன வேலை விட்டு கூட்டு வந்த? என்ன வேலை? புரியுதா இல்லையாங்க? மண்டை கூச்சாட்டம் முடிச்சு அடிக்கிறீங்க. ஆற மண்டையான மகாராஜன் மரியாதை மண்டை. எனக்கு சொன்னது புரியுதா இல்லையா? புரியலையா? மலை மலை மலைன்னு அரமனைக்கு போனேன். சரி அம்மா அரமனையில் இருந்தாங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விட்டுட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த வேலையை நிறுத்து. அத சொல்றேன். நீ வேலை விட்டாங்கன்னா நீ இருந்தாலும் சந்தேகப்படுறியா? உன்னை சந்தேகப்படுறதுல எந்த புண்ணியமும் இல்ல. என்னை நம்பி எங்க இருந்தாலும் படுக்க வச்சுட்டு போலாம். உன் பொண்டாட்டி பெட்லயே கூட படுக்க வச்சுட்டு போ, எந்த தப்பும் நடக்காது. ஆமா சரி, என் மனைவி வர சொல்லி பார்க்கலாம். உடனே பாப்பா தயார் பண்ணுவீங்க இந்த மாதிரி எல்லாம் உள்ளார கட்டுற பாவாடை வெளியே தெரியுற மாதிரி. இதுதான் லேட்டஸ்ட் மாடலு. பரவாயில்ல. இங்க பாரு, 100 ரூபா போட்டு புடவை எடுக்கலாம். உள்ளார போட்டிருக்க பாவாடை எவ்வளவு தெரியுமா? 300 ரூபா. இந்த 100 ரூபா புடவை அதை மறைச்சு போடும். அதனாலதான் மறைக்காத மாதிரி உள்ளார போட்டிருக்கிறது தெரியணும், வெளியில போட்டிருக்கிறது தெரியணும். அது இன்னும் பாவாடைக்கு உள்ளார இருக்கிறது தெரியாத போச்சு. அது தெரிஞ்சா நல்லா வரிசையா இருக்கும். வெகு வரிசையா இருக்கும். மன்னவா
என்ன பாப்பா உங்க வீட்டுக்காரர் ஒரு வித்தியாசமா இருக்கிறாரு. என்ன நானா சொசைட்டி கீழே கட்டி மேல பேண்ட் போட்டுருக்கிறேன். ஆமா சட்டி போட்டு தான் பேண்ட் போட்டுருக்கிறேன். ஆமா இவரு என்ன பேண்ட் போட்டு அதுக்கு மேல டவுசர் போட்டுருக்கிறேன். அதெல்லாம் பார்க்க சொன்னாங்களா? இல்லைங்க, காலையில இருந்து நானும் அப்படி போடலான்ட்டேன். ஏ புரசந்து வெங்கல திரேகம் போறாங்க. கண்ணவன மனைவி பேசும்போது குறுக்கே வரக்கூடாது. ஓடிப்போ. கர 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 என்று கழுத்தை அறுத்து விடுவாரடா. ஓடிப்போ வந்தவரம். மன்னவா பெண்ணே பெருமிருவா. மல்லிகை முல்லை கோங்கு இருவாச்சி பாரிசாத வெற்றிவேல் என்று சொல்லக்கூடிய பலஜாதி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் காலம்பி பட்டாடையால் அது ஒட்டி உன் தேவையால் பான்பதே என்கின்ற பெருந்திருவாள் அநேக கோடி நமஸ்காரம் செய்கின்றேன் நாதா. பெண்ணே மன்னவா என் திருவடி வடிந்தாயே இந்த பரந்த உலகத்தில சரி எப்படி வாழ தெரியுமா? எப்படி ஓட்டே 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 பார்த்த மாட்டாரா? நீ பாருங்க வந்திருப்பார். என் திருவடி வணங்காயே என்றைக்கு சுகமாய் வாழ்வாய் வாழ்வாய் என்று வாழ்க்கை விடையிலட்சம் என்ன? அப்படியா? மன்னவா அப்படி இருந்தாலும் 1000 சாதிமார்களோடு அந்தபுரத்தில் அணிவடை பணிபடை வேலை செய்து கொண்டிருந்தவளை இந்த புறத்திற்கு அழைத்ததொரு காரணம் என்ன சுவாமி? அழைத்த விதம் என்ன? உண்மைதான். அடியே அழைத்த விதம் என்ன கேட்டாயே? மன்னவா எப்படி தெரியுமா? சொல்லுங்க. பரவான போதறாங்க ஒரக்கண்ண புடிச்சு வா. பரவான போயறாரு வந்தவள பாப்பா வச்சியா Padalana, ay daría papa vacía. Ya está apretado, ya vivan de Ariana. Padalana, ya vivan de Ariana.
போற பயணம் பண்ணா அப்படியே மன்னவா பஞ்ச பாண்டவர்கள் பரிதேசி பசங்கள் உண்மைதான். செத்தாரோ பிழைத்தாரோ செய்தி ஒன்று அறிய வேண்டும். சரி மாண்டாரோ மீண்டாரோ செய்தி ஒன்று அறிய வேண்டும். சரிங்க மன்னா. பாண்டவர்கள் செத்திருந்தால் ஆ, கர்மகாரித்தை செய்ய வேண்டும். சரி உயிரோடு இருந்தால் ஆ, மீண்டும் பண்டவர் ஓட்டணும். அப்படி வளர்த்து சென்று வருகிறேன். ஆ, பாத்தி வட்டை அடிப்பாய் வாளுருளி கை கொடுப்பாய். என்னுடைய வீட்டுக்காரருக்கு எவ்வளவு பெரிய நல்ல எண்ணம் பார்த்தீங்களா? ம். இந்த மாதிரி எண்ணெய் இந்த ஊர்ல யாருக்குமே வராது. மன்னா பாத்தி வட்டை அடிப்பாய் வாளுருளி கை கொடுப்பாய். வெற்றி மனையோடு சென்று வருகிறேன். கழுத்து 4 வெட்டி போடுங்க, போய் சேர்ந்துருவேன். ஆ. மன்னவா எதனாலோ உண்டனைக்கு ராஜா மன்னவா மன்னா தினக்கிட்டா ஏய், ஓ ராஜா மன்னவா அச்சா சித்தகே உத்திராடா செகண்ணாடா தெத்தென்னே சம்மன்னவா ஏண்டாங்க அச்சா அரக்கினால் மாளி கத்தி ராஜா மன்னவா மன்னவா தெத்தென்னே சம்மன்னடா நீங்கள் ஐவதாலை கொண்ட பாத்தீரா மன்னாளா தெத்தென்னே சம்மன்னடா ஐயோ! பின்னாடி வாடா. மன்னவா ஆ. எவ்வளவோ வஞ்சகங்கள் செஞ்சீங்க. ஆமா எப்படி என்றால் அரைக்கு நாள் மாளிகை கட்டி ஐவர்களை கொல்ல பாத்தீங்க. ஆமா. செத்தாங்களா அவங்க? இல்ல சாவ கிடையாது. ஆ. அது மட்டும் கிடையாது. நடக்கும் வழிதடியிலே நச்சுமுள்ளை நாட்டி வச்சுங்க. ஆமா. குளிக்கின்ற குளதடியிலே கூர்வசியை நாட்டி வச்சுங்க. ஆ. நடக்கு படுக்கின்ற பாய்தடியிலே பாம்புகனை ஏவி வச்சுங்க. அது மட்டும் கிடையாது. உண்ணுகிற சாதத்திலே நெஞ்சாமிர்தம் என்று சொல்லக்கூடிய நெஞ்ச கலந்து வச்சுங்க. ஆ. இதுல எல்லாம் அவங்க சாவல்னு சொல்லிட்டு ஆ. மன்னவா ஆ. நீங்க என்ன தெரியுமா செஞ்சீங்க? ஆ. நம்மளுடைய மகனாக விளங்கக்கூடிய ஆ. லக்கின வாழனுக்கு ஆ. பூண்டூல் கல்யாணம் என்று சொல்லி வர வைத்து சூதினால் பகடையாடி தோற்கடித்தீர் ஐவர்களே. ஆ. நாடு நகர நவநீத செங்கோல் அத்தனை புடுங்கிட்டு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அத்தியாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவதாக சொன்னீங்க. அதற்கு முன்பதாக ஏங்கமண்டா இப்ப போறீங்க. இப்ப போனீங்கன்னா மட்டும் இப்படி கை சோட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்துருவீங்களா சாமி? எங்க போறீங்களா? அப்படியே. பொண்டாட்டி அடிக்கிறோம் வாயால ஓய், அதனால போடா. ஓ மை காட் போனீங்கன்னா சுவாமி என்ன தெரியுமா? அந்த வீம மாமா இருக்கிறாரு பாருங்க. எவடி மாமே? எவடி மாமே? ஓய், எவடி மாமே? ஆடி மாமா. மாமா மலையாட்டம் இங்க நிக்கிறாரு ஏம்மா மாமா? மாமா ஆடி மாமா. மாமா அவரை கூட மாமான்னு சொல்லி என்ன அடிக்கிறானுங்கடா அப்படின்ட்டு வாயினுங்க. பாட்டிங்க முன்னாடி வேற கண்ணு சாச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எப்படி? எப்பா? அடிக்க பாத்தில இல்ல, அடி அடிப்பாய். என்னது? ஓய், அடியா வாளுறீங்க. சண்டாடி கை கொடுப்பா.
பாருங்கய்யா. மன்னவா, வேண்டாதே. ஐயோ, போகாதீங்க. பாருங்க. அத்தாய், எதிகாய். அக்கா வந்துச்சு. கொண்டு பாரு. ஓய். என்னடா? ஓய், அங்க எழுதி போடா. ஏய். என்னடி அங்க போய் ஒய்யம் 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 ஏய் நல்லா தான் இருக்குதா? என்ன இங்க வந்து ஒய்யம் ஒய்யம் நான் கூத்து பார்க்க வந்த இடத்துல ஏதோ அப்படி இப்படி ஆகி பிடிச்சாட்டுக்குது. என்ன அப்படி இப்படி நல்லா தான் படுத்து கிடந்துச்சு அப்படின்னு நான் பார்த்தேன். வேற அங்க ஒண்ணு கிடைக்கும் பாரு. அதுக்கு ஒன்று ஓயம் ஓயம் போடுறதா? அண்ணா. ஐயோ அண்ணா, ஓ பாப்போ என்ன அடி அடின்னு அடிக்கிறான் அண்ணா. அவனு என்ன அடியா அடி அடிச்சா பாப்பா ஓயம் 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 ஓயம். ஒய்யம் 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 அந்த அக்கா படுத்துருக்கிற காட்ட போய் ஒய்யம் ஒய்யுங்கிற இங்க வந்து ஒய்யம் ஒய்யுங்கிறா நீ ஓயம் 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 ஓயம். என்ன ஒய்யம் 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 எடுத்துட்டா ஒய்யம் ஒய்யம் நல்லா கேளு என்ன நாயத்தை. என்ன அடி என்ன அடின்னு உன்னை கேக்குறேன். இந்த மாதிரி இருக்கிற ஆயாங்கெல்லாம் பெரிய மனுஷங்களாம் ஒரு பெரிய மனுஷி ஆயாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன ஒரு மாண்டை வீட்டுக்கோ இல்ல ஏதாவது ஒரு காரியத்து வீட்டுக்கோ போனா, ஏ சாமி ஐயா ஏ ராசா, நீ வரும்போதெல்லாம் இதை வாங்கிட்டு வந்து தந்திய அதை வாங்கிட்டு வந்து தந்திய பழைய பணியாரம் வாங்கிட்டு வந்து தந்திய பொச்சை வாங்கிட்டு வந்து தந்திய பச்சு என்ன போச்சுங்க பச்சு வாங்கிட்டு வந்து தந்தியன்னு அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அழுவாங்க. ஆமா பழசெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஆமா அப்படின்னு கத்தி கதறுவாங்க. அப்படி சொல்லி அழுவாங்க. ஏ சாமி என்ன விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு பாவம் கத்தி ஏ கதறு. சாமி நீ இதுக்கு மேல வருவியோ வரமாட்டியோ? செத்தவன் பூஜை ஆடி வருவான். வரமாட்டாங்க. செத்தவனை அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் எப்போ வருவான் பக்கத்து அப்படி எல்லாம் சொல்லி அழுவாங்க. இப்ப பாரு என்ன மாதிரி இருக்கிற பாப்பா எப்படி பாரு சுடிதார் போட்டுக்கிட்டு ஒன்ன மாதிரி இருக்கிற இல்ல ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு பரவாயில்ல. நாங்க அந்த மாதிரி லேட்டஸ்ட் மாடலுங்க. இப்ப ஆமா இந்த மாதிரி நாலு ஆயாங்க உட்கார்ந்து இருக்கும் போது நாங்களும் அந்த கூட்டத்துல போய் கூட சேர்ந்துக்கிட்டு 10ஓட 11 அவங்க எல்லாம் சத்தமா கத்திக்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்க. அந்த நேரத்துல நாங்க போய் முக்காட போட்டுக்கிட்டு மூஞ்ச நல்லா மூடிக்கணும். யார் இளவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியக்கூடாது. நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் போய் பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நம்ம தான் தெரியாத மாதிரி மூஞ்ச மூடிக்கிட்டு வயசு பிள்ளைகளுக்கு ஒப்பேர் தெரியாது. தெரியாதுக்கு அப்புறம் என்ன வெங்காயத்தை வைக்கிறது ஒப்பேர் தெரியாதுன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒரு அப்படி மாற அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாலும் சளி எல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி சளி எடுத்து பக்கத்துல இருக்கிறவங்க மேல தொடச்சு விட்டு வந்துட வேண்டியதுதான். இப்ப என் புருஷன் அடிச்சு அடிக்கி எனக்கு இப்போ வயம் போடணும்னு இருக்குது. வண்டியில கப்புற மாதிரி
ஏண்டா பொம்பளைங்க அடிக்கிறது அடங்க மாட்டேங்கிறாளுங்க. நம்மள அடிச்சுட்டு போறாளுங்க அடிக்கணும் மத எடுத்த முண்டை. அடியாத மாடு என்னைக்குமே படியாது. ஆமா நல்லா வாட்டமா போடணும். சரி சரி இருந்தாலும் பாண்டவரை தேடிக்கிட்டு சரி நான் மட்டும் போனா பத்தாது. அதனால எங்க அண்ணன் தம்பி 100 பேரும் உன் தம்பி நம்பர் உட்காந்துருக்கிறவனு. ஆமா அண்ணன் தம்பி 100 பேரும் அப்புறமேட்டு உட்காந்து போடா என்ன உங்களை வேதனை நடக்கட்டும் அண்ணன் தம்பி 100 பேரும் அங்கு தேசத்தை ஆண்டு வருகிறாரு. என் அண்ணாவா வழிங்கக்கூடிய கர்ணமகாராஜன் அவங்களோட 101 பேரும் போடா மனத்துக்கு போகணும். வா போலாம் தம்பியில போட்டு வா. தம்பி இந்த ஓடுறது தாரமாக போயிடும். சரி நம்ம கலப்பு உண்டாயிருச்சு. தாண்டி யாரு உங்க உனக்கு அடுத்தாலும் யாருங்க? இவர்தான் பரவாயில்ல. இவர்தான் திருச்சோதன புலி. யார் இவ்வளோ? ஆமா காண்டு போட்டு. ஆமா திருச்சோதன புலி. கொட்டை எடுத்த புலியா கொட்டை எடுக்காத புலியா? கொட்டை எடுத்துச்சா எடுக்கலையான்னு? கொட்டை எடுத்த புலியும் அது ஒரு ரேட்டு, கொட்டை எடுக்காம இருக்கிற புலி ஒரு ரேட்டு. புளிய ஓரம் பண்றாங்க சொன்ன என்ன புலி புலின்னு வாரா சபையில பத்தினி பாஞ்சாலியை துயில உறிஞ்சாபல புலி போல் பாஞ்சி. ஓ பத்தினி பத்தினி பாஞ்சாலியே புலி போல பாஞ்சி. அவருடைய அந்த அம்மா சீலை உருவனாலும் இவர் தான் பொம்பளை சீலை உருவனீங்க. ஏய் போடாம இருக்காப்ல. எத்தனை பேருக்கு பொம்பளை சீலை உருவணும்? அந்த வேலை இல்ல, அந்த வேலை இல்லையா? சரி தம்பிங்களா அமருங்க கொஞ்ச நேரம். அப்புறம் அடுத்த விட்டு விட்டுலாம் ஒரு ரெண்டு அதனால கொஞ்சம் அமர்ந்து ஆலமரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருந்து களப்பாரி போலாவா? உத்தரவாதம் எப்படி என்றால் இங்கே எழுந்தருளக்கூடிய முனியப்பன் மீது ஒரு பாடலாகப்பட்டது பாட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பெயரே வேண்டாம், அந்த முனியப்பன் பெயர் விலகினால் போதும் என்று சொன்னவர் அப்பேற்பட்டவருக்காக எப்படி தெரியுமா?
நல்ல புறவியிலே சுவாமி புறவியிலே முனியப்பனினுடைய பெயர் விளங்க 100 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். அப்பேற்பட்டவங்களுடைய குடும்பமாகப்பட்டதும் நம்முடைய வேடத்தை பாராட்டி நமக்காக அன்பளிப்பு செய்தவர்களுடைய குடும்பமாகப்பட்டதும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்புடைய செல்வ செழிப்புடனே இந்த முனியப்பனினுடைய சன்னதியாகப்பட்டது எப்படி வருடோதரம் ஓங்கோங்கி வளர்கிறதோ அதுபோல வளர வேண்டும். ராமோ ஜெயம்.